அந்த சமூகம், ஒரு ஒட்டுமொத்த சமூகம் அந்த கதாபாத்திரத்தின் வழியாக படம் பிடிக்கப்படுகிறது. சொந்த குடும்பம், அவர்களின் சுயநலம். குடும்பம் என்பது உள்ளுக்குள் எப்படி ஒரு சுயநல சுவர்களால் சூழப்பட்டு இருக்கிறது என்பதை மிக அழகாக இந்த படம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எடுத்து காட்டுகிறது. ஒரு கட்டத்தில் இந்த பெண்ணுக்கு ஒரு துணை தேவை என்பதை அந்த பெண்ணே தன்னுடைய தேவையாக வெளிப்படுத்துகிறார். ஆனா அப்படி வெளிப்படுத்தும் போது அவர் உடைஞ்சு போற அளவுக்கு, அதாவது அந்த குழந்தைகளுக்கும் அந்த தாய்க்குமான பிணைப்பு இந்த படத்துல ரொம்ப அற்புதமாக காட்டப்படுது. அதாவது பச்சுன்னு ஒட்டிக்கிற மாதிரியான ஒரு உறவு, எப்போதும் அந்த தாயை விட்டு ஒரு அணுவளவு கூட பிரியாத குழந்தைகளின் பாசம். அப்படி அதை ரொம்ப நல்லா காட்சியும் படுத்தியிருக்கிறாங்க. எவ்வளவு அடித்தாலும் அந்த தாயிடம் வந்து ஒட்டுகின்ற அந்த குழந்தைகள், அந்த பிள்ளைங்களை நல்லபடியா வளர்க்கணுங்கிறதுக்காக அந்த தாய் காட்டுகிற கடுமை, அதன் பிறகு அரவணைப்பு ரொம்ப அழகாக காட்டப்படுகின்ற ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த பெண், அந்த தாய் உங்களுக்காகவே நான் வாழ்கிறேன் என்று சொல்லும் போது இருக்கின்ற அந்த காட்சி ஒரு நொடியில் மாறுகிறது. எனக்கு ஒரு வாழ்க்கையை நான் அமைச்சுக்கட்டுமா என்று வளர்ந்த மகனிடம் அவள் கல்லூரிக்கு போகின்ற பருவத்திலே கேட்கின்ற பொழுது அந்த பையனோட ரியாக்ஷன், அதுக்கான ஒரு காட்சியை வச்சிருக்கிறாங்க. அந்த காட்சியை நான் சொல்லாம இருக்க முடியாது. அந்த மகன், அதாவது பாசத்தின் பிணைப்பாக இருக்கக்கூடிய அந்த மகன் கண்ணாடியை எடுத்து அம்மா முகத்திட்ட காமிக்கிறான். ஓ மூஞ்சிய பாரு, அதாவது உனக்கு கல்யாணம் தேவையா என்கின்ற ஒரு கேள்வி. இதை விட ஒரு ஒரு உயிரை உருக்கக்கூடிய ஒரு விஷயம் வேற ஒண்ணும் இருக்க முடியாது. அந்த பெண்ணின் சுயமரியாதையை அடித்து துவைத்து போடுகின்ற ஒரு விஷயம். அந்த பெண் வேலைக்கு போறதுக்காக அந்த ஒரு தேவையின் பாற்பட்டு ஒரு பொட்டு, ஸ்டிக்கர் போட்டு வச்சிருப்பாங்க. இந்த பையன் அந்த கண்ணாடியை காமிக்கும் போது அவள் அறியாம ஒரு குற்ற உணர்ச்சியில அவ கை நடுங்கிட்டு போய் அந்த ஸ்டிக்கர் போட்ட தொடும். அது எந்த அளவுக்கு உண்மையாகவே ஒரு பெண்களால் தான் இதை அதிகமாக புரிந்து கொள்ள முடியும் என்று நான் நினைக்கிறேன். ஆண்கள் புரிந்து கொள்ளக்கூடாது என்று நான் சொல்லவில்லை, புரிந்து கொள்ள முயற்சியுங்கள்.